நமதினிய மாணவர்களே, இன்றைக்கு நாம் வட்டி கணக்குகளை அடுத்ததாக பார்க்கக்கூடியது. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம் ஆஃப் ₹1000 ஃபார் 22 years அட் த ரேட் ஆஃப் 8.1.5% per annum. ரூபாய் 1000க்கு ஆண்டுக்கு 8.5% 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை கணக்கிடுக. தனி வட்டி மட்டும் கணக்கு. அப்போ 1000 பெருக்கல் 2 பெருக்கல் 8 1/2. அப்போ 2 0 விட்டுட்டா 10 பெருக்கல் 2 பெருக்கல் 8 1/2. 8 தலைகீழ அதாவது தகாபினம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக பார்க்கணும்னா 8 16 17/2. அப்போது 2க்கும் கேன்சல் பண்ணால் 10 பெருக்கல் 17 ₹170. ஆன்சர் இஸ் டி. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம் ஆஃப் ₹500 ஃபார் 6 months அட் த ரேட் ஆஃப் 12% per annum. 500க்கு ஆண்டு வட்டி 12% வீதம் 6 மாதத்திற்கான தனி வட்டியை கணக்கிடுக. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? மாதம்னு கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம 6/12 அது சுருக்குன 1/2. அப்போ 500 பெருக்கல் 12 பெருக்கல் 1/2. 2 0 விட்டுட்டா 5 பெருக்கல் 12 பெருக்கல் 1/2. இந்த 2யும் 12யும் கட் பண்ணால் 6. அப்போ 5 ₹30. அப்போது ஆன்சர் இஸ் ஏ. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1200 அட் 10% per annum ஃபார் 3 years. இதுலேயும் தனி வட்டி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ₹1200க்கு 10% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்க. ரூபாய் 1200 பெருக்கல் 3 பெருக்கல் 10. 2 0 விட்டால் 12 பெருக்கல் 3 பெருக்கல் 10. 12 3 36 பெருக்கல் 10 ₹360. ஆன்சர் இஸ் டி. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சம் ஆஃப் ₹2400 ஃபார் 3 years அட் த ரேட் ஆஃப் 12% per annum. ரூபாய் 2400க்கு ஆண்டுக்கு 12% வீதம் 3 ஆண்டு தனி வட்டியை கணக்கிடுக. அப்போ 2400 பெருக்கல் 3 பெருக்கல் 12. 2 0 விட்டுட்டா 24. அப்போ 24 இன்ட்டு 3 பெருக்கல் 12. 24 3 72. அதை 12 பெருக்குன்னா 864. ஆன்சர் இஸ் பி. Find the simple interest on 750 for 2 years 8 months if the rate of interest is 10% per annum. ரூபாய் 750க்கு ஆண்டுக்கு 10% வீதம் 2 ஆண்டு 8 மாதத்திற்கு தனி வட்டியை காண்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆண்டு 8 மாதம். அப்போ நம்ம அதை வருஷமாக மாற்றணும்னா 2 8 12. அதை 2 4 வகுத்தா 2 2 3 ஆகும். அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக பண்ணால் 2 3 6 2 8 8 3. அப்போது 750 பெருக்கல் 10 பெருக்கல் 8 3. இப்போ 2 0 நீக்கணும். ஆனால் 2 0க்கு இங்கே வந்து ஒரு 0 தான் இருக்குது. விட்டுட்டு இன்னொரு ஸ்தானம் புள்ளி வச்சா 7.5 பெருக்கல் 10 பெருக்கல் 8 3. 7.5யும் 3யும் கட் பண்ணால் 2.5 பெருக்கல் 10 பெருக்கல் 8. அப்போ 10 இருக்கிறதுனால ஒரு 0 சேர்த்துனா 25 பெருக்கல் 8 200. ஆன்சர் இஸ் ஏ. ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹1200 ஃபார் 3 years 4 months அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 8% per annum. ரூபாய் 1200க்கு ஆண்டுக்கு 8% வீதம் 3 ஆண்டு 4 மாதத்திற்கு தனி வட்டியை காண்க. அப்போது 3 ஆண்டு 4 மாதம்னா அது வந்து வருஷமாக மாற்றணும். எப்படி? 3 4 12. 4 கட் பண்ணால் 3 1 3. அப்போது 3 9 1 10 3. 1200 பெருக்கல் 8 பெருக்கல் 10 3. அதை இப்போ என்ன செய்யலாம்? 2 0 விட்டுட்டா 12 பெருக்கல் 8 பெருக்கல் 10 3. அப்போ 12யும் 3யும் கட் பண்ணால் 4 4 பெருக்கல் 8 பெருக்கல் 10. அப்போ 4 8 32. 32 பெருக்கல் 10 320. பி இஸ் தி ஆன்சர்.
Find the simple interest on ₹300 for 3 years 6 months if the rate of interest is 10% per annum. ரூபாய் 300க்கு ஆண்டுக்கு 10% வீதம் 3 ஆண்டு 6 மாதங்களுக்கு தனி வட்டியை காண்க. அப்போ 3 வருடம் 6 மாதம். அப்போது 3 6 12, அது 6ஆல் கட் பண்ண 3 1 2, அதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம பண்ணோம்னா 2 3 6 1 7 2. அப்போது 300 பெருக்கல் 10 பெருக்கல் 7 2, 2 0 கட் பண்ணால் 3 பெருக்கல் 10 பெருக்கல் 7 2. இப்போ 10ஐயும் 2ஐயும் சுருக்கல் கட் பண்ணால் 5. இப்போ 3 பெருக்கல் 5 பெருக்கல் 7, அப்போ 105 ரூபாய். ஆன்சர் இஸ் சி. அடுத்த கணக்கு. Find the simple interest on sum of ₹1,650 for 2 years at the rate of 6% per annum. ரூபாய் 1600க்கு ஆண்டுக்கு 6% வீதம் 2 ஆண்டு தனி வட்டியை கணக்கிடுக. இது வட்டி மட்டும் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போது 1650 பெருக்கல் 2 பெருக்கல் 6. இப்போ 2 0 நீக்கலாம். ஆனால் 2 0 நீக்கிறதுக்கு 1 0 தான் இருக்குது. அதனால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி குத்தலாம். 16.5 பெருக்கல் 2 பெருக்கல் 6. அப்போ 16.5 2ஐயும் பெருக்கினா 33 பெருக்கல் 6 198. ஆன்சர் இஸ் டி. அடுத்த மாடல். ரூபாய் 800 amounts to ₹920 in 3 years at simple interest. If the interest rate is increased by 3%, it would amount to என்னென்னவா மாறும்னு கேட்குறாங்க. என்ன? ரூபாய் 800 ஆனது தனி வட்டியில் 3 வருடத்தில் 920 மாறுகிறது. வருட வட்டி 3% உயர்த்தப்பட்டால் அதே காலத்தில் கிடைக்கும் தொகை யாது? அப்போது இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இன்க்ரீஸ்னால் உயர்த்தாடுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏற்கனவே இப்போது 3% இருக்குது. இப்போது 3ஆல் பெருக்கிறோம். அப்போ 9%ஆக மாறும். அப்போ 800க்கு 100 ரூபா, 100% 800 அதாவது முதல் இருக்குது இல்லையா, முதல்ல 800 பிரின்சிபலில் 800 100% வச்சுங்க. அப்போ 2 0 கட் பண்ணால் 8 = 1%. 9% கொடுத்துருக்காங்க. 9 8 72. அப்போது 78 = 9%. அப்போது என்ன வரும்? 920 + 72, ரெண்டையும் சேர்த்துனா 992. இதில் பார்த்தீங்கன்னா குறைத்தது டிக்ரீஸ்னு கொடுத்தாங்கன்னா கழிக்கணும், அவ்வளோதான். அப்போ ஆன்சர் இஸ் டி. அடுத்த மாடல். Find the principal that yield a simple interest of ₹300 in 6 years 2% rate of interest per annum. ஆண்டு வட்டி வீதம் 2% வீதம் 3 ஆண்டுக்கு தனி வட்டி 300 கிடைக்கிறது எனில் அசலை காண்க. இப்போ எவ்வளோ பிரின்சிபல் வரும்னு கேட்குறாங்க. சரி, வட்டி வீதம் இன்ட்டு ஆண்டு, தட் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு இயர். அப்போ 2 பெருக்கல் 3, தட் இஸ் ஈக்குவல் டு 6%. அப்போ 6%க்கு வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 300 ரூபா வட்டின்னு கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா ஃபார்முலா பயன்படுத்தாமல் நம்ம ஏபிசி எடுத்து எந்த ஆன்சர் வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர், டேக் த ஆன்சர். விடையை எடுத்தால் ஃபஸ்ட்டு ரூபாய் 5000. 5000க்கு 100%னா 2 0 கட் பண்ணால் 50க்கு 1%. 50 × 6 300. 300க்கு 6%னா 6 வரும். அப்போது 300 வரி. தட் இஸ் கரெக்ட் ஆன்சர். நமக்கு என்ன வரணும்? 300 தான் வரணும். அதனால் பிசிடி போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஆன்சர் தான் வரும், கரெக்டாக அதையே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது, ஃபைண்ட் தி பிரின்சிபல் தட் ஈல்ட் எ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹210 in 3 years 14% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பர் annum. ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி 210 எனில் அந்த தொகையை காண்க.
அது தப்பு. இது என்ன வரும்னு கேட்குறாங்க, அசல் பிரின்சிபல் என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ வட்டி வீதத்தையும் ஆண்டியும் பெருக்குன்னா 14 × 3 14 3 42% ஈக்குவல் டு எவ்வளோ வட்டி கொடுத்துருக்காங்க? 210 ரூபா கொடுத்துருக்குறாங்க. 210 ரூபா. இப்போ விடை எடுத்துக்கங்க. விடை ஃபஸ்ட்டு விடை என்ன? 480ன்னு கொடுத்துருக்குது. 480 இஸ் ஈக்குவல் டு 100% வச்சுக்கோ. அப்புறம் சைபருக்கு சைபர் விட்டுட்டா 4 புள்ளி ஈக்குவல் டு 8%. 8 வந்து 1% ஆகும். அப்போ 48ன்னா 10%. நான் பெருக்கல் 4 பெருக்கினா என்ன வரும்? 48 பெருக்கல் 4 வந்து 182 ரூபா வரும். அப்போ 40%. நமக்கு எவ்வளோ வேணும்? 42%. 210 வரணும். அப்போ 210 வரல. இப்போ ஆன்சர் இஸ் ராங். அடுத்து பி ஆன்சர் எடுங்க. 600. 600க்கு 100ன்னா அப்போ 6க்கு 1%, 60க்கு 10%. அப்போ 60 பெருக்கல் 4 4ஆல் பெருக்குனா என்ன வரும்? 10 × 4. அப்போ 240 பெருக்கல் 40% இஸ் ஈக்குவல் டு 240. அப்போ 240 வரல. இதுவும் ராங். 210 தான் வரணும். இதுவும் ராங். அடுத்தது 500 எடுத்துக்கு. 500க்கு 100%. அப்போ 100க்கு 100 கேன்சல், 0 கேன்சல் பண்ணால் 5க்கு 1%, 50க்கு 10%. 50 பெருக்கல் 4 5 20 10% 40. அப்போ 210 வருது. தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அதாவது 210 எப்படின்னா 5 20 200க்கு 40% ப்ளஸ் 2 10 10%. அப்போ 1%. அப்போ 2% ஆச்சு. 40 + 2 42% ஆச்சு. அதனால் 210 இஸ் தி சரியான ஆன்சர். அப்போ டி போட்டு பார்க்க வேண்டியதில்லை. சி இஸ் தி ஆன்சர். அடுத்த கணக்கு. Cobravel has paid simple interest on a certain sum for 2 years at 10% per annum, ₹750. Find the sum. இது பிரின்சிபல் தான் கேட்குறாங்க. கொமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ₹750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க. சரி, இப்போ இது என்ன சொன்னோம்? அசல் கேட்டாங்கன்னா வட்டி வீதம் பெருக்கல் ஆண்டு, அதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் இயரியும் பெருக்கிக்கணும். பெருக்குனா 10 பெருக்கல் 2 20%. அப்போ 20% வந்து எவ்வளோ ரூபா வட்டி கொடுத்துருக்காங்க? 750ன்னு கொடுக்குறது. அப்போது 10 பெருக்கல் 2 பெருக்கல் எக்ஸ் சமம் 750. அந்த எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து என்ன? 1. அப்போ 10 பெருக்கல் 750னா ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கட் பண்ணிட்டா 2x இஸ் ஈக்குவல் டு இவ்வளோனா எக்ஸ் சமம் 75/2. 75/2னா பாதி 37.5 பெருக்கல் 100. 100 2 சைபர் சேர்த்துக்கிட்டா தீர்ந்து போச்சு. 3750. ஷீலா பெய்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் a certain sum of 4 years in 9.5% per annum is ₹21,280. ஃபைண்ட் தி சம். இதுவும் அசல் தான் கேட்குறாங்க. ஷீலா என்பவர் ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு 4 ஆண்டுக்கு 9.5% வட்டி வீதத்தில் தனி வட்டியாக 21,280 செலுத்தினார் எனில் அசலை காண்க. சரி, நம்ம கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் கொடுத்துருக்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் இயர் வருடம் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டையும் பெருக்குனா எவ்வளவு? 9.5 பெருக்கல் 4ன்னா 38% ஈக்குவல் டு 21,280. அப்போ 9.5 பெருக்கல் 4 பெருக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 21,280. அப்போ அது 9.5 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 38 × எக்ஸ் சமம் 21,280. இப்போ என்ன பண்ணலாம்? இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் 10,640/19. அதை 19ஆல் டிவைட் பண்ணால் 560 பெருக்கல் 100. அதை 2 0 சேர்த்துனா 56,000. A sum of ₹360 is realized as interest of principal for 4 years when the rate of interest is 15% per annum. Find the principal. அதாவது ஆண்டு வட்டி வீதம் 15% வீதம் 4 ஆண்டுகளுக்கு
தனி வட்டி ரூபாய் 360 கிடைக்கும் எனில் அசலை காண்க. அதே போல தான் என்ன வட்டி வீதம் கொடுத்துக்கிறாங்க, ஆண்டு கொடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் இயரையும் மல்டிப்ளை பண்ணணும், பெருக்கணும். பெருக்கின 15×4 = 60%. அதுக்கு எவ்வளோ வட்டின்னு கொடுத்துக்கிறாங்க, 360. அப்போ 60% = 360. அப்போது எத்தனை, 15 பெருக்கல் 4 வருஷம் கொடுத்துருக்காங்க, 4 பெருக்கல் x = 360. அப்போ அதை 4ஆல் வகுத்தாக்க 15 பெருக்கல் x = 90. x சமம் என்ன வரும், 90 15ஆல் வகுக்கணும். அதை 3ஆல் வகுத்தா 30/5 வரும். அதை கரெக்டாக வகுத்தா 6. அதை கூட 2 0 சேர்த்துனா விட. அப்போ 600. இது ஆன்சர். ஆன்சர் இஸ் சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஆல்னு வரும், பெல் பட்டனை அமுத்துனீங்கன்னா ஆல்னு வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.